அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூட்டன் கிராவிடேஷன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதை எப்படி நியூட்டன் ப்ரூஃப் பண்ணார், இது எப்படி கால்குலேட் பண்ண சிம்பிள் கால்குலேஷன் எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்க போகிறோம். நியூட்டன் அவர்களின் சிறப்பு அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம் அந்த பொருளுக்கு இடையே இரண்டு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இரண்டு பொருள்களுக்கு இடையே இருக்கின்ற ஈர்ப்பு விசை என்பது ஒன்று தான் என்ற பொதுமைப்படுத்தியதே ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெப்லர் ஆகட்டும், ஆரிஸ்டாட்டில் ஆகட்டும், தால்மியார், காப்பர்னிக்கஸ் யாராகட்டும், இவங்க எல்லாருமே தனித்தனியாக சொல்லியிருந்தாங்க. கோள்களின் இயக்கத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, நட்சத்திரத்தின் இயக்கத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் கீழே விழுறதுக்கு உண்டான விசை வேறு, பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு உண்டான விசை வேறு, நிலவு பூமியை சுற்றி வர்றதுக்கு உண்டான விசை வேறு அப்படின்னு தான் இவங்க கணிச்சிருந்தாங்க. ஆனால் நியூட்டன் என்ன பண்ணியிருக்காருன்னா, மரத்துலேருந்து கீழே விழுற ஆப்பிள் பூமியை சுற்றி வரும் நிலவு மீது ஏற்படுத்தும் விசை, பூமி மேல் சூரியன் ஏற்படுத்தும் விசை மற்றும் சூரியன் மீது இந்த கேலக்சியில் ஏற்படுத்தும் விசை எல்லாமே ஒன்று தான். அதுதான் பொது ஈர்ப்பியல் விசை. இவ்வாறு பொதுமைப்படுத்தியது தான் நியூட்டன் அவர்களின் சிறப்பு ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மூன் அண்ட் ஆப்பிள் நியூட்டன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் பை கம்பேரிங் த ஆக்சலரேஷனை கம்பேர் பண்ணி இந்த லா சிம்பிளாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்றத என்ன பண்ணாருன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூமியையும் நிலவையும் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் ஆர்எம், அதாவது கேப்ஸ் ஆர்எம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மாஸ் ஆஃப் தி எர்த் எம்இ அண்ட் மாஸ் ஆஃப் த மூன் எம்எம் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது மாஸ் ஆஃப் த மூன் எம்எம் கொடுத்துருக்கோம். இதில் ஆக்சலரேஷன் ஏஎம் கொடுக்குறோம். அது ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் டுவர்ட்ஸ் தி எர்த்து. இது ஒரு கான்செப்ட். இதே மாதிரி கம்பேர் பண்ணோன்னா இன்னொன்று எடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஆப்பிள், அதாவது பூமியின் பரப்பு மேலே இருக்க ஒரு மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறாரு. பூமியின் ஆரத்தை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் மரத்துலேருந்து விழுற அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப நெக்லிஜிபிள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பூமியின் மையப்பகுதியிலேருந்து ஆப்பிள் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து, இந்த ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே உள்ள டிஸ்டன்ஸும் சேமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா we are considering as a r. Radius of earth is equal to the center distance between the apple to the center of the earth அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ r is the radius of the earthன்னு கொடுத்துருக்கோம். இதில் ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள் டுவர்ட்ஸ் த எர்த் ஏன்னு கொடுத்துருக்கோம். மாஸ் ஆஃப் த ஆப்பிள் எம்ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நொட்டேஷன்ஸு. இதெல்லாம் நம்ம இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் அப்ளை பண்ணுவோம். இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று எர்த் அண்ட் த மூன், இன்னொன்று எர்த் அண்ட் த ஆப்பிள். ஆஸ் பர் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த மூன் டியூ டு எர்த் அப்படின்றது எவ்வளோ? எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், எதுக்கு சொல்லணும்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸுன்றதுனால மைனஸ் போட்டிருக்கோம். ஜின்றது கிராவிடேஷனல் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், எம்இன்றது மாஸ் ஆஃப் த எர்த், எம்எம்ன்றது மாஸ் ஆஃப் த மூணு, டிவைடட் பை ஆர்எம்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் பாயிண்ட் ஆஃப் த எர்த்லேருந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர்எம் ஸ்கொயர், அதாவது ரெண்டுத்துக்கும் உள்ள இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். இதை நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் கன்சிடர் பண்ணோம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம், இட் இஸ் அ சென்ட்ரல் ஃபோர்ஸ். Gravitational force is a central force. You have to consider it as a point mass. So similarly, the gravitational force exerted by an apple due to earth, அது F is equal to minus, same, அதுவும் attractive force தான். So ME, GME, ME mass of the apple divided by R square, where R square is the radius of the earth. So இந்த ரெண்டு நியூட்டன்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் பர் நியூட்டன் செகண்ட் லா நமக்கு ஏற்கனவே தெரியும், எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா,
இந்த மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் இருக்குது இல்லையா எஃப், அதை வந்து இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த எஃப்இட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னாகும், ஓகேவா? இப்போ வந்து எம்எம், அதாவது இந்த மாசுன்றது என்னது, மாஸ் ஆஃப் த மூனில் சப்ஸ்டியூட் பண்ணும், மாஸ் ஆஃப் த மூணு, ஆக்சிலரேஷன் ஆஃப் த மூணுன்னு வந்துடும். அதை வந்து ஆப்பிளில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த ஆப்பிள், ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஆப்பிள்ன்றதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபார்முலா வந்து ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் திஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா வி கெட்டிங் த ஈக்குவேஷன் லைக் திஸ். இப்போது ஈக்குவல்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த மூன், இந்த சைடு மாஸ் ஆஃப் த மூன் இருக்குது. இங்கே மாஸ் ஆஃப் த ஆப்பிள், இங்கே மாஸ் ஆஃப் த ஆப்பிள். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ கேன்சல் ஆச்சுன்னா வாட் வி வில் கெட்? ஸோ வி வில் கெட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் as well as the acceleration of the apple. ஸோ அது வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள் மூணு வந்துச்சு, ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிளும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த மூணு டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் தி எர்த்து அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இங்கே வந்து மாஸ் ஆஃப் தி எர்த்து அண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். மாஸ் ஆஃப் த மூணோட நிறைய பேஸ் பண்ணி அதோட ஆக்சலரேஷன் இல்லை. அதோட முடுக்கம் எப்படி இருக்குன்னா பூமியோட நிறைய பேஸ் பண்ணி தான் அதோட முடுக்கம் இருக்குது. அதுவும் அது எவ்வளோ தொலைவு இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் அதோட முடுக்கம் இருக்குது அப்படின்றத இந்த எக்ஸ்பிரஷன் மூலிமா நமக்கு தெரியுது. So acceleration of an apple or a moon depends upon the mass of the earth, distance between the earth and the object. Apple and the apple, moon and the moon. ஓகேங்களா? இப்போ ரேஷியோ ஆஃப் த ஆக்சலரேஷன் ஆஃப் அன் ஆப்பிள் டு த ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். ரெண்டுத்தையும் டிவிஷன் பண்ணோம். ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன். இப்படி போடும்போது ஸோ ஜிஎம்இன்றது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். Now we will get a acceleration வந்து பார்த்தீங்கன்னா rm square divided by r square. r squareன்றது radius of the earth, rm squareன்றது distance between the earth and the moon. From Hippocrates measurement, அதாவது 2000, அதாவது நியூட்டன் இதை டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே the distance between the earth and the moon, the center distance between the earth and the moonன்றது வந்து ஆல்ரெடி நம்ம ஹிப்பாக்ரஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த வேல்யூ என்ன, அது என்னன்னா மூன் இஸ் 60 times that of the radius of the earth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது the distance between rm is equal to 60 times of the radius r அப்படின்றது தான் அதோட ஹிப்பாக்ரஸ் கண்டுபிடிச்ச மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த வேல்யூ ஆரமோட வேல்யூவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 60 into r அப்படின்றத போட போகிறோம். அப்போ என்ன ஆகும்? we will get the ratio of acceleration எப்படி கிடைக்குது? 60 r whole square divided by r square. ஸோ r square கேன்சல் ஆகிடுமா? நமக்கு என்ன கிடைக்கும்? 60 ஸ்கொயர் வரும். 60 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 3600. அப்போது ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள் எப்படி இருக்குது? 3600 டைம்ஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன். அப்போது the acceleration of apple is 3600 times greater than the acceleration of the moon. தொலைவு அதிகமாக ஆக்சலரேஷனும் கம்மியாகிட்டு இருக்கு. பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய பொருளுக்குடைய ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. 3600 டைம்ஸ் கிரேட்டர் தேன் த ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன். இது வந்து பை யூஸிங் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும்னா தியரட்டிக்கலாக கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழுதுன்னா அது வந்து அதில் இருக்க ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? 3600 டைம்ஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் விச் இஸ் ஆர்பிட்டிங் அரவுண்ட் த எர்த் அப்படின்றது நம்ம இப்போ பை மீன்ஸ் ஆஃப் தியரட்டிக்கல் கால்குலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த தியரட்டிக்கல் கால்குலேஷன் இந்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அப்சர்வேஷன் மூலிமா இதே வேல்யூ நமக்கு வருதா அப்படின்றது தான் பார்க்கணும். நமக்கு ஆல்ரெடி ஹிப்பாக்ரஸ் மூலிமா என்ன சொல்லியிருக்காரு? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் எர்த் வந்து 60 டைம்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எர்ஸ்டோஸ்தினேசஸ் அவர் என்ன கால்குலேட் பண்ணியிருக்காருன்னா, அதாவது பிஃபோர் நியூட்டன் இதெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எர்ஸ்டோஸ்தினேசஸ் அவர் கால்குலேட் பண்ணது ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை கால்குலேட் பண்ணியிருக்காரு.
அது வந்து பார்த்தீங்கன்னா 6400 கிலோமீட்டர். ஸோ நமக்கு இந்த 2 டேட்டா வந்து நியூட்டனுக்கு கிடச்சிருக்கு. இந்த 2 டேட்டாவை பேஸ் பண்ணி அவர் வந்து ஆரமோட வேல்யூவை கால்குலேட் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஆரம்ன்ற இடத்துல 6400 சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் ஆரம். ஸோ ஆரம்ன்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த மூன். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? அப்ராக்சிமேட்லி 3.84 into 10⁸ மீட்டர்ஸ். இவ்வளோ தொலைவில் சென்டர் ஆஃப் தி எர்த்லேருந்து சென்டர் ஆஃப் த மூன் வந்து ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள்ன்றது என்னது? இட் இஸ் நத்திங் பட் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது வந்து ஆல்ரெடி கலீலியோ பீரியட்லேயே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்றது எல்லா பொருள்களுக்கும் பூமியை அருகில் உள்ள அனைத்து பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் தான் பூமியை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காரு. அந்த அவர் கண்டுபிடிச்சது என்னது? 9.8 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர். அப்போது ஆப்பிள் பூமியை நோக்கி ஏற்படுத்தும் முடுக்கம் எவ்வளவு? 9.8 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ நம்ம வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து 9.8 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர். இப்போது ஆக்சலரேஷன் டியூ டு ஆக்சலரேஷன் ஆன் த மூன் டியூ டு எர்த்து அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து இந்த கான்செப்டில் எடுத்துக்குவோம். இது வந்து மூன் வந்து சுற்றி வருது. இது வந்து பூமியை மையமாக வச்சு சுற்றி வர்றதுனால இது வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் தான் அதில் இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்றது என்னது? த ஆக்சலரேஷன் வேர் த வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங் ஒன்லி டியூ டு த சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த மூணு இங்கே இருக்கும்போது வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே மூணு இங்கே வரும்போது வெலாசிட்டி கீழ் நோக்கி இருக்கும். ஸோ ஒன்லி டியூ டு த சேஞ்ச் இன் டைரக்ஷன் உங்களுக்கு வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டியூ டு டைரக்ஷன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஏஎம்க்கு ஃபார்முலா என்னது? v²/rm அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ v² இப்போ நம்ம வியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆரம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இட் இஸ் 3.8 into 10⁸ மீட்டர். ஸோ வியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இங்கே வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் போது என்ன ஆகும்? டிஸ்டன்ஸுன்றது என்னது? உங்களுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2πrm. ஆரம்ன்றது இங்கே என்னது? சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம்ன்றது t. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஆரமும் தெரியும், டைமும் தெரியும். எப்படி தெரியும்னா ஆரம்ன்றது 3.84 into 10⁸ மீட்டர்ஸ் மீட்டர் போட்டுருவீங்களா? டைம்ன்றது என்னது? நிலவு வந்து பூமியை சுற்றி வர அப்ராக்சிமேட்லி 27 நாட்கள் எடுத்துக்குது. ஓகேங்களா? 27 இன்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து செகண்டில் போடணும். ஸோ 27 into 24 மணி நேரம் இன்ட்டு 60 நிமிடம் இன்ட்டு 60 செகண்டு அது போட்டிங்கன்னா நமக்கு வியோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 1034 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? மீட்டர்ஸ் per செகண்டு தப்பாக போட்டிருக்கு. மீட்டர்ஸ் per செகண்ட் தான் வரணும். ஓகேங்களா? இப்போது இந்த வியோட வேல்யூவை நம்ம வந்து இதில் ஆக்சலரேஷன் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ v² டிவைட் பை ஆரமோட வேல்யூ போட்டுறோம். ஸோ ஏஎம் அப்படின்றது ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த டுவர்ட்ஸ் தி எர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0027. இது வந்து மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயரில் வரும் யூனிட்டு. ஸோ இப்போது நமக்கு ஆல்ரெடி அங்கே என்ன ரேஷியோ பார்த்தோம் இல்லையா? acceleration of apple divided by acceleration of moon. இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.0027 divided by 9.8 போட்டிங்கன்னா we will get the value of approximately 3600. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தது ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் ஆப்பிள் டிவைட் பை ஆக்சலரேஷன் ஆஃப் மூன் வந்து 3600 தான். சேம் வேல்யூ வி ஆர் கெட்டிங். அதாவது தியரிட்டிக்கலாக நியூட்டன் அப்போ நமக்கு கொடுத்த ஃபார்முலா படி நம்ம செக் பண்ணி பார்த்ததில் 3600 வருது. சிமிலர்லி நம்மளோட அப்சர்வேஷன் மூலிமா நம்ம போட்டு பார்த்ததோட வேல்யூ ஒரே வேல்யூ வருது. இதன் மூலம் என்ன சொல்கிறதுன்னா இந்த ஃபார்முலா அதாவது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இஸ் சிம்பிளி கால்குலேஷன் மூலிமா நியூட்டன் நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ சம்மரி என்னன்றதை பார்த்துடலாம்.
all the objects in the universe experience the same gravitational force, and it is given by the universal law of gravitation by Newton. Okay. அடுத்து acceleration of any object due to earth gravitational force mainly depend upon the mass of the earth and the distance between them. நோட் பண்ணீங்க, எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா மெயின்லி டிபெண்ட் அப்பான் த மாஸ் ஆஃப் தி எர்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அந்த பொருளோட நிறைய பொறுத்து இருக்காது. எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் எர்த்தோட மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாம் புரியுது. மூணாவது என்னதுன்னா, if the distance between the earth and the object increases, gravitational force and the accelerations towards the earth decreases. இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய சம்மரி. இந்த வீடியோ உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.